சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப் ரங்கநாதன், எஸ் ஜே சூர்யா, கீர்த்தி ஷெட்டி, கௌரி கிஷன் உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கான்செப்ட்ல 2040 நடக்கிற படம் இது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை நம்ம ஒரு ஜானர் டிஃபைன் பண்ணலாம். படத்தோட ட்ரெய்லர்லே ஃபுல் பிளாட்டையும் கிட்டத்தட்ட ரிவீல் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி படத்துல என்ன இருக்கு அண்ட் இந்த படம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் விக்னேஷ் சிவன் ஒரு கம்பேக் கொடுக்குறாரா அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆகுதா, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். படத்தோட பேசிக்கான பிளாட் லைன் என்ன அப்படின்னா, ஆப் விசஸ் லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். லவ்ங்கிற ஒரு எமோஷன், அதை ஆப் தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த படம் வந்து முன்வைக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட் செட்டப்ல எல்ஐகே அப்படிங்கிற ஆப் பலரோட லவ்வுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பிரிட்ஜா செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதே எல்ஐகே ஆப் ஹீரோவோட லவ்வுக்கு, அதாவது பிரதீப் ரங்கநாதோட லவ்வுக்கு ஒரு எதிரியா மாறி நிற்குது. அதனால அவரோட லவ்ல ஒரு பெரிய கான்ஃபிளிக்டும் எட்டி பார்க்குது. அதை அவர் சமாளிச்சாரா இல்லையா, அந்த சமாளிக்கிறதுக்கு அவர் எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் என்ன, முடிவில் அவரோட காதல் ஜெயிச்சுதா, இந்த ஆப் ஜெயிச்சுதா அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த எல்ஐகே. படத்துல நடிகளோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிச்சயமா இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் எஸ் ஜே சூர்யா. 2 பேரோட கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம், அதை அவங்க கன்சீவ் பண்ணி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரெண்டுமே அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான அந்த லென்த்தி டைலாக் காட்சிகள், மாசான சண்டை காட்சிகள், எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற சீன்ஸ் அண்ட் அங்கங்கே அவரோட மேனரிசம்ஸ் வெளிப்படுற சில காட்சிகள்னு எல்லா இடத்துலையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஸ்கோப்பும் இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் தான். அதுக்கு அவரு ஒரு நீட்டான ஒரு பிளேவை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வில்லனா எஸ் ஜே சூர்யா, அகெயின் அவருக்கு என்ன மீட்டர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு கேரக்டரை இந்த மாதிரி ஒரு மேனரிசமோட எஸ் ஜே சூர்யாவால் தான் நல்லாவே புல் ஆஃப் பண்ண முடியும். அதை அவர் சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிற டைலாக்ஸ், ஒரு சாதாரண விஷயத்த கூட அவர் பண்ணுறப்போ அவ்வளோ என்டர்டைனிங்காக தெரியுது. இதெல்லாமே இந்த படத்தில் நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸே ஒரு நல்லதொரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படத்தை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா சீமான், அவரோட ரியல் லைஃப் ஐடியாலஜிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிறது நல்லது ஒரு பிளே. அதுக்கு அவர் ஏர்னஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்த அல்லது சரியா பண்ணாமல் இருந்த இந்த கெட்டப் காமெடி அப்படிங்கிற விஷயத்தை யோகி பாபு ரிவைவ் பண்ணியிருக்காரு. அதை சிறப்பாகவும் திரையில கொண்டு வந்திருக்காரு. நிறைய கெட்டப்ஸ் அவர் போடுறப்போ அந்த கெட்டப்பே பாதி ஃபன்னை கொண்டு வந்துருது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நன் பேய் மாதிரி ஒரு கெட்டப் போட்டுருவாரு. அந்த சீன் டோட்டலாகவே நல்ல ஒரு பிளாஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யோகி பாபு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா வர கௌரி கிஷன் அண்ட் ஷாரா நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். கௌரி கிஷனுக்கு சாலிடான ஒரு எமோஷனல் ரோல், அதை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி மாளவிகா, சுனில் அண்ட் ஆனந்த்ராஜன் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் பண்ற மாதிரி சீன்ஸும் எழுதப்பட்டிருக்கு. அதை அவங்க சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அனிருத் படத்துல கம்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரோ அப்படிங்கிற ரோபோக்கு வாய்ஸாகவும் வந்திருக்காரு. அவரோட வாய்ஸ் ஆக்டிங்கும் சிறப்பாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் விஷனோட இந்த ப்ராஜெக்டை எழுதி எக்ஸிக்யூட் பண்ண டைரக்டர் விக்னேஷ் சிவனுக்கு நிச்சயமா பாராட்டுகள். எழுத்துல நம்ம என்ன வேணால் எழுதிடலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்றப்போ ஒரு அடாசிட்டி தேவைப்படும் இல்லையா, அது இந்த படத்தில் நல்லாவே நம்மளால உணர முடிஞ்சது. எங்கேயுமே பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவு இந்த ப்ராஜெக்டை புல் ஆஃப் பண்ணியிருக்கிற டைரக்டருக்கு நிச்சயமா பாராட்டுகள். நிறைய இடங்கள்ல இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான சென்னையை காட்டுறதுக்கு டிஸ்பிளேஸ் மட்டுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கிளவரான விஎஃப்எக்ஸ் ஐடியா. இதே மாதிரி கிளவரான ஐடியாஸ் படம் ஃபுல்லாகவே பேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்ல்டை கன்சீவ் பண்ண விதம் ஸ்மார்ட்டா, அந்த செட்டப்ல சில சர்க்காசம்ஸும் கொண்டு வந்த விதம், அதுல ரியல் லைஃப் ஹேப்பனிங்ஸை, ட்ரெண்டிங்கான விஷயங்களை அங்கங்கே சேர்த்த விதம்னு எல்லாமே நல்லாவே இருந்தது. கடைசி வரைக்குமே இந்த படத்துல அப்டேட்டடான ஒர்க்ஸ் போயிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரியல் லைஃப் ரெஃபரன்சஸ் இப்போ நடந்தது நிறைய ஆட் ஆயிருந்தது, இன்க்ளூடிங் ஜனநாயகன் டைலாக் வரைக்குமே. இது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டியோட இந்த ப்ராஜெக்டை புல் ஆஃப் பண்ண எகைன் டைரக்டருக்கு பாராட்டுகள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ரவிவர்மனோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பிரதீப் ராகவோட எடிட்டிங்காக இருக்கட்டும், அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. இந்த படத்துக்கு என்ன மீட்டரில் தேவையோ, எந்த அளவில் தேவையோ அந்த அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிரைட்டாக நல்ல ஒரு விஷுவல் குவாலிட்டியோட இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங்கும் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற அந்த குவாலிட்டி இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒரு சின்ன விஷயங்கள் கூட, ஒரு ஸ்க்ரீன் எண்டில் தெரியிற ஒரு சின்ன விஷயம் கூட இந்த படத்தோட கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு எடிட்டர் பிரதீப் ராகவ். இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அன்டவுட்டட்லி இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ அனிருத் தான். அவரோட பாடல்கள் பட்டுமாவா இருக்கட்டும், இல்லை அந்த தீமாவா இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த அடாவடி சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிளாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் அவரோட நாஸ்டால்ஜியா பாட்டான எனக்கென யாரும் இல்லையே
பாட்டை யூஸ் பண்ண விதம், அது பிளேஸ் பண்ண விதம், அது விஷுவலைஸ் பண்ண விதம்னு எல்லாமே நீட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பாடல்களுக்கு நியாயம் செய்கிற மாதிரியான விஷுவல்ஸ் நிறைய இருந்தது படத்தில் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள். தமிழ் சினிமாவில் ஒரு சில காலமாக தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த செகண்ட் ஹாஃப் கர்ஸை இந்த படம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஃபன்னாக ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருந்தது. நிறையா பே ஆஃப் சீன்ஸும் நல்லாவே கிளிக் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதை பிளேஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் அதுக்கான விடையாக இந்த காட்சிகளை வச்சதும் நல்லது ஒரு ரைட்டிங். அதே மாதிரி டேட்டா வச்சு டீகோட் பண்ணுற ஒரு ஆப் எடுக்கிற முடிவும் ஹியூமன் எமோஷன்ஸும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜை ரொம்ப சட்டிலாக ரொம்ப நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் கொஞ்சம் எனக்கு உறுத்தலாக தான் இருந்தது. நிறைய இடங்கள்ல இந்த மொபைல் ஃபோன் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயங்களுக்கு எதிராக நிறைய காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. பொத்தாம்பதுவாக அது வந்து டெக்னாலஜியே தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் பூமரிசம் ஆங்கிலையும் அது கொஞ்சம் டச் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக எடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் அந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரியுது. பட் ஸ்டில் அதோட மீட்டரை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் எந்த அளவு பிளாஸ்டாக என்டர்டெய்னிங்காக இருக்கோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. படம் அந்த ஸ்டோரி மெயின் கான்ஃப்ளிக்ட்டுக்கு நகர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குது. இன்ஃபேக்ட் இன்ட்ரோல் பாயிண்ட்டை தான் அந்த மெயின் ஸ்டோரியை டச் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ட்ரோல் பாயிண்ட் பிளாஸ்டாக இருக்கிறனாலே என்னமோ நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபீலோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்ச ஒரு உணர்வை கொடுத்துட்றாங்க. செகண்ட் ஹாஃபும் அந்த மீட்டரில் கன்டினியூ பண்ணி போகிறதுனால ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த படம் கிரியேட் பண்ணிடுது. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த குறைகளை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இதில் கிளிக்காக காரணம் என்ன அப்படின்னா மொபைல் தான் எதிரி அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்லேருந்து படம் விலகி இந்த ஆப்போட பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்து படம் பிக்கப் ஆகுது. அது வரைக்கும் இந்த பூமரிசம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் படத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு கட்டத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் படம் ஓடுது. பட் அந்த 20 நிமிஷம் என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். பட் படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஷார்ட்டாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருந்துகிட்டே இருக்குது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சிறப்பான ஒரு ஒர்க்கை ஒரு அவுட்புட்டாக வாங்கியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். அவரோட ஒர்க்கையும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த மைனர் ஹிக்கப்ஸை மட்டும் கவனிச்சிருந்தா இந்த படம் நிச்சயமாக ஒரு பிளாஸ்டான ஓவராலாக எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்திருக்கும். இப்போதைக்கு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கை இந்த படத்துக்கு கொடுக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.